ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் ஐசிசி T20 வேர்ல்டு கப்போட மேட்ச் நம்பர் 3. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு மேட்ச் கவர் பண்ணலை. நிறைய பேர் வந்து 3:30 PM மேட்சுமே கவர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த எல்லா மேட்சஸுமே நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். அதே மாதிரி நம்மளோட யூசர்ஸ்க்கே வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு கேப் ஆயிடுச்சு. வீடியோன்றதே நம்ம போஸ்ட் பண்ணவே இல்லை. அதுக்காண்டி தான் நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் லைக் பண்ணால் அவங்களுக்கும் காமிக்கும், ஸோ அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய ஃபுல் ஸ்டாட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே எடுத்து தான் வீடியோன்றது மேக் பண்ணுறேன். ஸோ இந்த உமன்ஸ் வேர்ல்டு கப்பு, அப்புறம் ப்ரோ கபடி, WBPL தான் நம்மளோட டார்கெட்டு. இதையே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். ஸோ பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ்க்கான வீடியோ இதுக்கப்புறம் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சுக்கான வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மேட்ச் வந்து 3:30 PMக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 4 துபாயில் நடக்கக்கூடிய மேட்ச் தான். சேம் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சுமே வந்து துபாயில் நடக்கக்கூடிய மேட்ச்சு. இந்த மேட்ச்சு அதுக்கு முன்னாடி நடக்கிற மேட்ச். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். பிச் ரிப்போர்ட்னு பார்த்தோம்னா டோட்டல் மேட்சஸ் வந்து 93 மேட்சஸ். அதில் 45 ஃபர்ஸ்ட் பேர் டீமும் 47 செகண்ட் பேர் டீமும் ஆவரேஜாக 146 எதிர்பார்க்கலாம் மென்ஸ் மேட்ச்சில். அதே உமன்ஸ் மேட்ச்னு வந்தீங்கன்னா 5 மேட்ச்சு, 2 மேட்ச் ஃபர்ஸ்ட் பேர் டீம், 3 மேட்ச் செகண்ட் பேர் டீம், ஆவரேஜாக 89. பட் நீங்கள் எடுத்துக்கிறது ஓவராலாக ஒரு 120 ப்ளஸ்ன்னு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த விக்கெட்டை பார்த்தாலே உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா 120 தான் ஆவரேஜ். அப்படின்னாலே மோஸ்ட்லி பவுலிங்க்கு டாமினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக தான் இருக்கும். டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பவுலர்ஸ், அதுக்கப்புறமா பியூர் பவுலர்ஸை நம்ம கேப்டன்ஷிப் கொடுக்கறது பெட்டராக இருக்கும். சேசிங் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்கு ஆன் டைம்லன்னு. மோஸ்ட்லி ஓரளவுக்கு பேட்டர்ஸ் ஆடுற மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. ஏன்னா இனிஷியலாகவே ஒரு 70 ரன் 80 ரன் அவுட் ஆகிற மாதிரியே விக்கெட் செட் பண்ணால் அந்த அளவுக்கு வந்து உமன்ஸ் கிரிக்கெட் வந்து சுவாரஸ்யமாக போகாது. ஓரளவுக்கு பேட்டிங்க்கு சாதகமாக ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம் அந்த கிரவுண்டு வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. பட் காமனாக பார்க்குறப்போ சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்திருக்கு. மீடியம் பேசர்ஸ்க்கு அதிகமான அட்வான்டேஜ், ஸ்டெம் டு ஸ்டெம் போடுறவங்களுக்கு அட்வான்டேஜ்ன்றது இருந்திருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிக்ஸ் மேட்சுக்கானது. ஸோ இப்போ ரீசெண்டாக இவங்க ஆடின ப்ராக்டிக்ஸ் மேட்சுக்கானதை பார்ப்போம். அதில் வெஸ்ட் இண்டீஸ் ஆடின 2 மேட்சுக்கானதை தான் பார்த்துடலாம். அந்த 2 மேட்ச்லேயும் பார்த்தோம்னா ஒரு மேட்ச் வந்து ஹீலி மேத்யூஸு 42 ரன்னு, அதே ஹீலி மேத்யூஸு 4 விக்கெட்டு. ஸோ அப்போ ஹீலி மேத்யூஸை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஹென்ரி. ஸோ ஹென்ரியை பொறுத்தவரையாக இந்த இடத்துல ஸோ 2 மேட்ச்லேயுமே சரி ஓரளவுக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. சாரி, ஒரு மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசரான ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. பட் ஏனோ தானோ ஆடுற மாதிரி தான் இருக்கும். சில டைமில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். ஏன்னா இந்தியாவுக்கு எதிராகவே ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்னு நம்ம வந்து பார்க்குறப்போ சவுத் ஆஃப்ரிக்கா எதிராகவும் ஓரளவுக்கு நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சேம் இந்த சைடில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஹீலி மேத்யூஸ் எப்போயுமே ரெக்கார்டு தான். ஒரு டைம் வந்து T20 சீரீஸ் ஆடி அதில் கிட்டத்தட்ட 2 மேட்ச் ஜெயித்தாங்க வெஸ்ட் இண்டீஸு. அதில் எல்லா மேட்சுமே 90 80ன்னு அடிச்சுட்டு இருந்த ஒரு பிளேயர் தான் ஹீலி மேத்யூஸ். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவங்களுக்கு ஃபேவரட்டான டீம். இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீப்தி சர்மாவுக்கு 2 விக்கெட்டு, கிங்குக்கு வந்து 4 விக்கெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் தடுமாறி பார்த்துருக்கோம். ஓவரால் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்னு பார்த்தா நமக்கு சவுத் ஆஃப்ரிக்கான்னு தான் மைண்டு போகும். பட் வெஸ்ட் இண்டீஸ்லேயும் ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, அதையும் நம்ம பார்க்கணும். எக்கச்சக்க ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து ஃப்ளெச்சர், அதுக்கப்புறமா ஏர்லைன், நெக்ஸ்ட்டு டாட்டினும் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டாட்டின் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து வெளியே போகிறேன்னு சொன்னவங்க. பட் இப்போ திருப்பியும் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஏஜ் இருக்குது, பட் மறுபடியும் வந்து கம்பேக் கொடுத்துருக்கனால அவங்களும் ஓவர் வீசறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவோட 2 மேட்சுமே வந்து தோற்று போயிருக்காங்க, ஜெயிக்கலை. ஸோ நியூசிலாந்து கூடயும் வந்து தோற்றுருக்காங்க, இந்தியா கூடயுமே வந்து தோற்றுருக்காங்க. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா காக்கா வந்து 5 விக்கெட் எடுத்திருக்காங்க, மலபா வந்து 1 விக்கெட்டு. அடுத்து பார்த்தோம்னா லாரா உல்வெட்டு 29, ட்ரியான் 24, பிரிட்ஸ் 22. சேம் இந்த மேட்ச்லேயே லாரா உல்வெட் 33. பவுலிங்கில் பெரிய அளவில் யாரும் விக்கெட்ஸ் எடுக்கலை, ஈஸியாகவே நியூஸ்லாம் ஜெயிச்சிருக்காங்க. வார்ம் அப் மேட்சஸ் வந்து சுமாராக தான் போயிருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. பட் வெஸ்ட் இண்டீஸுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக போயிருக்குன்னு சொல்லலாம். நல்லாவே அவங்க கோர் டீமை வந்து செட் பண்ணியிருக்காங்க. நிறையா லெஃப்டாக மாற்றுற சும்மா தூக்கி போடுற பவுலர்ஸ் நிறைய பேர் வச்சுருக்கனால இந்த சைடில் உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபுல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ் தான் வராங்க. அதனால் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸு சவுத் ஆஃப்ரிக்காவோட ரைட் ஹேண்டர்ஸ்னு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டைட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. கண்டிப்பாக ஸ்மால் லீக் நல்ல வின்னிங்ஸ் கிடைக்கும். ஸ்ப்ளிட் பண்ணி ஹெட் 5 ஹெட் 4 போய் ஜாயின் பண்ணுங்கள்.
இல்லை நம்மளோட யூசர்ஸே இல்லை நானே வந்து ஜாயின் பண்ணிட்டா கூட நீங்கள் என்னையே பீட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க. லைட்டாக வேறு மாதிரி மாற்றி யோசிச்சு கூட ஸ்டாட்ஸ் அனலைஸை வச்சு நீங்கள் டீம்ஸை மேக் பண்ணால் பீட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஹெட் 5 ட்ரை பண்ணுங்கள். எதுக்காண்டி சொல்லணும்னா நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஹெட் 5 விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃபாக போகிறவங்க ஹெட் டு ஹெட் கூட ட்ரை பண்ணுங்கள். சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோவில். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனலோட அட்ரஸ். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் தெளிவாக வந்து இந்த செப்டம்பர் மந்த்தில் முன்னாடி சொல்லியிருப்பேன். நான் பின் கூட பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அக்டோபரில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பேஸ்ட் நீங்கள் நான் கொடுக்குற டீமை ப்ளே பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கும். முன்னாடி நான் கொடுக்குற எந்த டீமாக இருந்தாலும் நீங்கள் மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெரிய மேட்சஸ் இல்லை, நானுமே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலை. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இந்த ஏதாவது T10 அப்படி இப்படி கொடுத்தாலுமே மினி ஜியில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஸ்மால் லீக் உங்களுக்கு வேணும்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா வேறு மேட்ச் போனால் ஒரு சில பிளேயர்ஸை மாற்றி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக அக்டோபர்லேருந்து எல்லா மேட்சஸுக்கு வீடியோ, ப்ரோ கபடிக்கு வீடியோ, அதேமாதிரி எல்லா மேட்சுக்கும் பர்ஃபெக்டான டீமு எல்லாமே வரும். ஸோ அதனால் இந்த மந்த்து மட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கொடுக்குறதுலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்து எல்லாமே வீடியோஸ் ப்ளஸ் டீம்ஸு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெலகிராமில் எதாவது ஆட் வந்துச்சுன்னா அது நம்ம கொடுக்குறது கிடையாது. எதையும் அதை கிளிக் பண்ணி ஏமாந்துடாதீங்க. அது வந்து டெலகிராமே கொடுக்குறது. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே வந்து கொடுக்கும். வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸோட பிளேயிங் 11 ஸோ ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். டெத்து அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டாட்ஸுமே எல்லா மேட்சஸுக்குமே மேக்ஸிமம் நான் எடுத்து கொடுத்து தான் இருக்கேன். பட் வென்யூ ஸ்டார்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வென்யூ உங்களுக்கே தெரியும். ஃபேண்டசி ப்ளே பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். பங்களாதேஷில் நடக்கக்கூடிய மேட்சாக இருந்துச்சு. அப்புறம் யூஏக்கு மாற்றினாங்க. யூஏயில் பெரிய அளவில் உமன்ஸ் மேட்ச் எதுவுமே நடந்தது இல்லை. மென்ஸ்னால் கூட நம்ம வந்து வென்யூ ஸ்டார்ட் எடுக்கலாம். பட் ஹெட் டு ஹெட் ஸ்டார்ட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீம்ஸுக்குமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதையும் வந்து பயன்படுத்தி வைக்கங்க. ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் கிடைக்கிறதுமே நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு நல்ல கிளியர் பேட்டிங் விக்கெட்டா அப்புறம் ட்ரைவ் விக்கெட்டா எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் போட்டுட்டு தான் இருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா உமன்ஸோட பிளேயிங் 11 வந்து பார்ப்போம். ஸோ லாரா உல்வர்ட் அவங்களோட கேப்டனு கண்டினியூவாக வந்து நான் ஸ்டாப்பாக 20, 25, 30, 40ன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆட முடியல. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு 20 ரன் 30 ரன் ஆடுறப்போ அதுக்கப்புறம் பெரிய ஷாட்டுக்கு போய் மேக்ஸிமம் LBW போல்ட் ஆகிறத நம்ம கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். பிரிட்ஸு அன்பிரடிக்டபிள் பிளேயர். சம்டைம்ஸ் பார்த்தோம்னா பயங்கரமாக ஆடிடுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி அவங்களோட ரெக்கார்டு என்னவாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நல்லாவே ஆடிருக்காங்க. சேசிங்கில் கொஞ்சம் தடுமாற்றத்தை பார்த்துருக்கோம். அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலிங்க்கு எதிராக தடுமாற்றம்ன்றது இருக்குது. இவங்க 2 பேத்துக்குமே இருக்குது. ஸோ அப்போது அந்த மாதிரி பவுலிங் யார் போடுவா அப்படின்னா ஜேம்ஸும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான். அதே மாதிரி இங்கே ஜோசப்பும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான். 2 பேருமே ரொம்ப ஸ்லோவாக தூக்கி போடக்கூடிய பவுலர்ஸ் தான். மேபி இவங்க 2 பேர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் ஹை எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்னு சொல்ல முடியாது. ஜேம்ஸையுமே ஜோசப்பையும் 2 பேருமே பேட்டிங் ஆல்ரவுண்டர் மாதிரி தான் வந்து ஆடுறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஸ்பின்னர் தான். மேபி வாய்ப்பு இருக்கலான்றேன். இங்கே பாஸ்கை பொறுத்தவரை ஆங்கி போஸ்கை பொறுத்தவரையும் மோஸ்ட்லி சேசிங்லாம் நல்லா ஆடிருக்காங்க. நீங்கள் பாகிஸ்தான் கூடயே பார்த்தாலும் தெரியும். அவங்களோட ஃபேவரட்டே வந்து சேஸ் பண்ணுறப்ப ஆடுறது தான். சேசிங் சப்போஸ் செகண்ட் பேட் பண்ணால் இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரம் கார்டு பிக்காக உங்களோட டீமில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கும். பிரிட்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கில் கூட ட்ராப் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆங்கி பாஸ்கை வந்து பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். இதில் சேஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த 4 பேருமே சேஃப் ஆப்ஷன்ஸில் வந்துடுவாங்க. காரணம் என்ன, ஓவர்ஸு 1 or 2 ஓவர் ப்ளஸ் இதில் காஃப் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவாங்க. அது வேறு. மற்றபடி இந்த 3 பேரும் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வந்தாலும் ஆடவும் முடியும். ஸோ இவங்க டீமே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த 7 பேத்துக்குள்ளே தான் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங். பேட்டிங் இதில் கிட்டத்தட்ட இந்த 4 பேர் வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்கு. மீதி இருக்க ஓவர்ஸை இந்த மலபா, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா காஹா, நெக்ஸ்ட்டு சுகிக்கி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்குது. இதில் மெயினான ஸ்பின்னர்ஸுன்னு நம்ம வந்து பார்க்குறப்போ கண்டிப்பாக மல்வா, அடுத்ததாக வந்து ட்ரையானு, லூயிஸ் இவங்க தான் வந்து ஸ்பின்னர்ஸு. மீதி எல்லாமே மோஸ்ட்லி மீடியம் பேஸ் கேட்டகரி தான். இந்த ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் ட்ரையாக இருக்குது அப்படின்னா ஷேனி லியூஸுமே வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 or 2 ரீசன்ட் அவங்களோட ஃபார்ம் ரிதம் வந்து அருமையாக இருந்திருக்கு. பேட்டிங் வந்தால் ஒரு 20 ரன்னு, பவுலிங் கண்டிப்பாக 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டுன்ற மாதிரி கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருக்காங்க. அது காரணம் அவங்களோட மெயின் பவுலர்ஸ் யாராவது விக்கெட் எடுக்காமல் போகிறப்போ இவங்களை எடுத்துகிட்டு வராங்க, விக்கெட் கிடைக்கிது. விக்கெட்டுமே வந்து கொஞ்சம் எப்பயுமே நம்ம வெஸ்ட் இண்டீஸ் மென்ஸ் டீமாக இருக்கட்டும் உமன்ஸ் டீமாக இருக்கட்டும் ஸ்பின்னுக்கு அவுட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் வெஸ்ட் இண்டீஸ் டீம்.
ஸ்பின்னர்ஸ் போட்டால் அவுட் ஆவாங்க. அதுவும் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் போடுறப்ப கண்டிப்பாக அவுட் ஆவாங்க. அப்போ இவங்களோட மெயின் ரிஸ்ட் ஸ்பின்னரே வந்து லியூஸ் தான். ஏன்னா ட்ரையானுமே லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸு, மல்பாவுமே வந்து உங்களுக்கு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக லியூஸும் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இருப்பாங்க. பவுலிங் போடுவாங்கன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ டி கிளர்க் ஆடலை, வேறு ஒரு பேட்டர் ஆட வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக லியூஸ் 6th பவுலராக இருந்தால் பவுல் பண்ணுவாங்க. பிக் பண்ணிக்கிறது ஒரு பெட்ரு. அதேமாதிரி சேசிங் வந்தாங்கன்னா இந்த 4 பேத்துக்குள்ளே முடியுன்ற கான்செப்டில் கூட நீங்கள் டீம் எடுத்துக்கோங்க. பட் ட்ரையானுமே சேசிங்கில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். தேவைப்பட்டால் அவங்களும் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்க முடியும். சேஃபாக போகிறவங்க பிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க அந்த 4 பேத்துக்குள்ளே முடியும் சேசிங்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கண்டிப்பாக ஒரு ட்ரம் கார்டு பிக்காக ஆங்கி போஸ்க்கு அவங்கள எடுத்துக்கலாம். அதேமாதிரி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் லியூஸ்மே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன் தான். ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பேட் பண்ணாலும் சரி, ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷனு. டி கிளர்க்கு பதிலாக கூட நீங்கள் லியூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இவங்களுமே மீடியம் பேசர், ஸ்பின்னர்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க அப்படின்னா லியூஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆன் டைமில் எப்படி பிளேயிங் லோன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க. டெத்தில் பவுல் பண்ண போகிறது காஃப் வந்து டெத்தில் பவுல் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்லி வந்து அவங்க ஓப்பனிங்லேயே வந்து முடிச்சிடறாங்க, இல்லை மிடில்லே வந்து முடிஞ்சிருது. அப்படி சப்போஸ் டெத்தில் பவுல் பண்ணுறது ககா வந்து பவுல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மலபா, இந்த 2 பேர் வந்து டெத்தில் பவுல் பண்ணலாம். இல்லாட்டி இங்கே டி கிளர்க். ஸோ மோஸ்ட்லி டி கிளர்க், ககா, இந்த 2 பேர் வந்து டெத்தில் பவுல் பண்ணால் ஆடினாங்கன்னா, யார் ஆடலையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பவர் பிளேயில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ காஃபு பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப அதிகம். 2 ரைட் ஹேண்டர் வந்தால் மல்பாவை ட்ரை பண்ணலாம். இல்லை ட்ரையான் வந்து சம்டைம்ஸ் நியூ பால் எடுப்பாங்க, அதை வந்து நம்ம பார்க்கணும். இங்கே டாட்டினை பொறுத்தவரையும் பெரிய அளவில் ஃபார்மில் இருக்காங்களா அப்படின்னா பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. ரொம்ப ஒரு பிரேக் அப்புறம் தான் வராங்க. வார்ம் அப்லேயே சரியாக ஆடலை. சப்போஸ் 4 overs பவுல் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் நல்ல ஒரு பிக்கு. ஏன்னா ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராகவுமே நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர். ட்ரெய்லரை பொறுத்தவரையா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப செகண்ட் பேட் பண்ணுறப்ப ட்ரை பண்ணுங்கள். சேசிங்கில் ஸ்கோரை தெரிஞ்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இவங்க. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்ப அந்த பழைய மாதிரி வந்து பவர் ஹிட்டிங்கிறது அவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் சேஸ் பண்ணுறப்ப நீங்கள் டெய்லரை வந்து ட்ரை பண்ணலாம். ஓவர்ஸுமே அவங்க வீசுறது குறைவு தான். காரணம் என்னென்னா இங்கே ஹீலி மேத்யூஸ், டாட்டின் 2 பேருமே ஓவர் போடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வரிய அந்த நேஷனை தவிர்த்து அவங்களுமே ஒரு டைமில் ஓவர் போட்டவங்க. பட் அவங்கள நம்ம கட் பண்ணிக்கலாம். மற்றபடி இவங்க எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். இதில் கர்னல் பேட்டிங் கிடையாது. மற்றபடி ஜேம்ஸு, ஃப்ளச்சரு, ஆலன், ஹென்ரி, ஜோசப் இவங்க எல்லாருமே டபுள் ஆப்ஷன். ஸோ வெஸ்ட் இண்டீஸில் யார் பவுல் பண்ணுவா, யார் பேட் பண்ணுவான்றதே நம்ம கண்டுபிடிக்கிறது பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாமே பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன லாஜிக், நான் சொல்கிறபடி லாஜிக் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்க ஒரே காரணத்தினால நான் சொல்கிறேன். ஃப்ளச்சரு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜோசப்பு, ஜேம்ஸு 3 பேரில் 2 பேர் ஆடினா கூட அதிகப்படியான ஓவர்ஸ் போட வாய்ப்புகள் இருக்குது. ஹீலி மேத்யூஸு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால மேபி 1 or 2 overs வீசலாம். ரைட் ஹேண்டர்ஸுமே அவங்க விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் டவுட் இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ லாஜிக் படி பார்த்தோம்னா ஹீலி மேத்யூஸ் வந்து இங்கே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாதனால ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ஸ்பின் பவுலிங் போடுவாங்க. பட் சப்போஸ் அந்த பவுலிங்கில் விக்கெட் கிடைக்கல, இங்கே காஃப் வந்து இனிஷியல் ஸ்பெல்லே ஸ்விங்கில் ஹீலி மேத்யூஸ் விக்கெட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னா 90% ஹீலி மேத்யூஸ் தான் எல்லாருமே கேப்டனாக போட்டிருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ஒரு ரிஸ்க்காக கூட ஹீலி மேத்யூஸை கட் பண்ணிவிட்டு வேறு யாராவது கூட அந்த இடத்துல ஆட் பண்ணி ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் காஃப் வந்து இந்த பவர் பிளேல விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர், ஹீலி மேத்யூஸ் விக்கெட்டை எடுத்துட்டாங்க, ஹீலி மேத்யூஸ் 4 overs பவுல் பண்ணி ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாமல் போச்சுன்னா 0 பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. 95% எல்லோரும் கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. மேபி ஏதாவது ஒரு டீமில் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரிஸ்க்காக ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் காஃபை கூட கேப்டனாக கொடுத்துக்கோங்க. இனிஷியல்லே வந்து 3 விக்கெட்டுன்ற மாதிரி எடுப்பாங்கன்ற ஒரு கான்செப்டில். அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிடில் இந்த ஹென்ரி, ஆலன் இவங்கெல்லாம் வந்து பெட்டர் பிக்கு. இதில் மினிமம் இந்த ஆலியன் வந்து ஒரு 30 பாயிண்டாக எடுக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ஒரு விக்கெட்டு அப்படி இல்லாட்டி ஒரு 20 ரன் ஆடிடுவாங்க. கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். கர்னல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் செகண்ட் பவுல் பண்ணால் நமக்கு தேவையில்லை. அதேமாதிரி ஹை ரிஸ்க்கான ஒரு ட்ரம் கார்ட் பிக். நான் சொன்ன மாதிரி இங்கே காஃப் வந்து ஏர்லி விக்கெட்ஸை தூக்கிட்டாங்க அப்படின்னா நேசன் தான் அவங்களோட டீமை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர். எப்படி ஸ்ரீலங்காவில் ஒரு டி சில்வா இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து நேசனும். ஸோ நேசன் பொறுத்தவரைய கண்டிப்பாக டாப்பில் விக்கெட் போனால் மிடில் கேம் எடுத்துகிட்டு போவாங்க. லோ பர்சன்டேஜ் ஒரு பிக்காக இருப்பாங்க. மோஸ்ட்லி உங்களோட டீம்ஸில் நீங்கள் டாப் ஆர்டர் காலியாகும் ஏதாவது ஒரு டீம் செட் பண்ணிங்கன்னா அதில் நேசனை பிக் பண்ணிக்கோங்க. வெரி வெரி லோ பர்சன்டேஜ் பிக். ட்ரம் கார்டு ஒரு பிக்காகவுமே இருப்பாங்க. சேம் இந்த சைடில் சேசிங்கில் ஆனி போஸ்கா வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கூட நீங்கள் ட்ரா பண்ணிட்டு செகண்ட் பேட் பண்ணுறப்போ மோஸ்ட்லி வந்து பிக் பண்ணிக்கோங்க. வின்னிங் பர்சன்டேஜ்னால் சவுத் ஆஃப்ரிக்கா 70-30 நம்ம
வெஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லலாம். வார்ம் அப் மேட்ச் வச்சு பார்த்தாலுமே. பட் பிளேயர்ஸ் வைஸாக நம்ம பார்க்குறப்போ 2 சைடுமே நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. பட் இவங்களோட மைனஸ் என்னென்னா, வெஸ்ட் இண்டீஸில் ஹீலி மேத்யூஸ் காஃபுக்கு அவுட் ஆகிட்டா முடிஞ்சு டீமு. அதுக்கப்புறம் ஹீலி மேத்யூஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாலுமே அவங்க டீம் வந்து சரிஞ்சிருவாங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இல்லை காஃப் விக்கெட்டே எடுக்க முடியல, ஹீலி மேத்யூஸ் அதிக ரன் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸ் தான், ரன்ஸ் போகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஓவரால் பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா நீங்கள் லாரா உல்வர்ட் போகிறது டவுட்டு தான், ரிஸ்க்கு தான். சப்போஸ் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீமை செட் பண்ணாங்கன்னா ஒரு கேப்டனாக நீங்கள் போகலாம். மற்றபடி காஃபுன்னு போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ட்ரியானு, இந்த இடத்துல ஹீலி மேத்யூஸு, நெக்ஸ்ட்டு ஆலன், இவங்க தான் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸாக இருப்பாங்க. ஹை ரிஸ்க்கான நீங்கள் வந்து ஹை ரிஸ்க்காக கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் ட்ரை பண்ணால் ஒரு மலபா. ஸோ மலபா பொறுத்தவரையே ஒரு விக்கெட் அப்படி தான் எடுக்கிறாங்க, அதுக்கு மேலே போகிறது இல்லை. மேபி இன்னுமே நீங்கள் வந்து ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னா சிக்வினி, ஸோ இவங்கள வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறாங்க, அதனால் மேபி ஒரு ஹை ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேசிங்னா போஸ்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடில் ட்ரம்ப் கார்ட் பிக்ஸாக ஜோசப்பு, ஜோசப்பே நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்ரு, தேவைப்பட்டால் சம்டைம்ஸில் விக்கெட்ஸுமே எடுக்கிறாங்க. ஃப்ளச்சர் செகண்ட் பவுல் பண்ணால் ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ட்ரெய்லரை பொறுத்தவரையா சேசிங்கில் ட்ரை பண்ணுங்கள். டாட்டின் 4 ஓவர்ஸு பவுல் பண்ணுவாங்க அப்படின்னா டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ் தான். சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட்டே போகாமல் ஜெயிப்பாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீம்ன்றதை செட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்கன்னா. இப்போ நம்மளோட ஸ்டார்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். 15 மேட்ச்சில் ட்ரெய்லர் 23 ஆவரேஜ் 307 ரன்னு. ஆலனு 3 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க ஹெட் டு ஹெட்டில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. வென்யூ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், வென்யூன்றது நம்ம எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு, யாருக்குமே பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு. ஃப்ளச்சர் 7 மேட்ச்சில் 4 விக்கெட்டு, கர்னல் 11 மேட்ச்சில் 8 விக்கெட்டு. டாட்டினோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா மிரட்டலாக இருக்கும். 20 மேட்ச் ஆடிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹீலி மேத்யூஸோட ஒரு ஃபேமஸான ஒரு பிளேயராக இருந்தவங்க தான் டாட்டின். அதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் குறைஞ்சி அப்புறம் சில பிரச்சனைங்கனால அவங்க வந்து டீம் விட்டு வெளியே போனாங்க. 38 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காங்க, இதில் 4 விக்கெட்டுமே வந்து எடுத்திருக்காங்க. ஹீலி மேத்யூஸோட ஆவரேஜ் வந்து 17 ரன்னு, 12 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகே, அந்த 17 ரன் ஆவரேஜை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏர்லி ஸ்விங் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டஃப்பான ஒரு மேட்சாக போகுது, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சாதகமாக போகுதுன்னா ஹீலி மேத்யூஸை காஃபு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கிராண்ட் லீக்கில் மட்டும் ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம சேஃப் டீம்ஸில் போக முடியாது, பட் கிராண்ட் லீக்ஸில் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் ரிஸ்க்காக. லாரா உல்வர்ட் ஹெட் ஹெட்டில் 9 மேட்ச்சில் 46 ரன் ஆவரேஜ். பட் ரீசெண்ட் டைம்ஸில் 20-30ன்ற மாதிரி ஆடுறாங்க. ஸோ ஒரு ஒன் சைட் டீம் செட் பண்ணுறீங்களா, கேப்டனாக போட்டு கூட லாரா உல்வர்ட்டோ வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஹீலி மேத்யூஸ் கேப்டன் கொடுக்காம கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பிரிட்ஸு 4 மேட்ச் ஆடி ஹெட் ஹெட்டில் 85 ரன்னு. காஃபு ஹெட் ஹெட்டில் 19 மேட்ச்சில் 8 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு கீ தான். பிச்சில் வந்து ஸ்விங் இருந்தால் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குன்னா ஹீலி மேத்யூஸ்க்கே கேப்டனாக கொடுத்துக்கோங்க. ட்ரையானு 13 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. டீக்லருக்கு 2 மேட்ச் ஆடி விக்கெட்டில் எடுக்கலை, ஒரு 16 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மலபா 5 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. அடுத்ததாக ஷிக்விங்கி 6 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க ஹெட் ஹெட்டில். இப்போ நம்ம டீமுன்னு பார்த்தோம்னா ஹீலி மேத்யூஸ், காஃபு இருக்க எல்லா ஆல்ரவுண்டரையுமே உள்ளே எடுத்திருக்கோம். உல்வர்ட்டு இதில் சேசிங் வந்தால் பாஸ்கா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா பிரிட்ஸ் எடுத்துக்கோங்க, கஹா, அதுக்கப்புறம் மலபா. இதில் நீங்கள் ஃப்ளச்சரை சேசிங்கில் எடுத்துக்கோங்க. குப்ரா ஃபேண்டசி ஆப்பு தொடர்ச்சி அப்ளை பண்ணுங்கள். ப்ரோ கபடி, அதுக்கப்புறமா WBBL இருக்குது. ப்ரோ கபடியில் பயங்கரமாக கிளிக் ஆகும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது உதாரணம் கூட சொல்கிறேன். இப்போ ஒரு பவன் சராவத் வந்து ஆட போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக பவன் சராவத்தை எல்லாருமே எடுப்பாங்க. அவர் தான் அதிக பாயிண்ட் எடுப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இருந்தாலும் நமக்கு ஆப்போசிட்டில் வரவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன்னு வேறு யாரையும் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம முன்னாடியே தெரிஞ்சிட்டா பவன் சராவத்தை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரோ கபடிக்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குபேரா ஃபேண்டசி, யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி கூட டியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். உமன்ஸ் மேட்சஸுக்குமே கேப்டன் எதுவுமே கிடையாது. இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஹை ரிஸ்க்கான டீமு, ஸோ ஓரளவுக்கு வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இருக்குன்ற ஒரு காம்பினேஷன். இந்த 3 பேர்த்தில் பிரிட்ஸ் கேப்டன் கொடுத்து ஜோசப் வைஸ் கேப்டன், சம்டைம்ஸில் ப்ரொமோஷன் கொடுத்து 1 டவுன் ஆட வைப்பாங்க. ஹிட் பண்ணுவார் ஆலன், ட்ரையானு, காஃபு, மேத்யூஸு, ஃப்ளச்சரு, அடுத்ததாக ஷிக்கிங்னி. ஸோ ஓவரால் வந்து பிரிட்ஸ் கேப்டனாக கொடுத்து ஜோசப் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். 2-3 ட்ரம் கார்ட் பிக்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக க்ளோஸாக போகலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மதே போகணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கும் ஐடியாஸ் இருக்கும். எல்லா பக்கமும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்களோட நாலேஜ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
கிராண்ட் லீக் க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸ்ன்றது ஹையாகவே இருக்கும். ஸோ ஃபேண்டசியை பொறுத்தவரை லாஸ்ன்றது இருக்கும், அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காமல் டெலகிராம் சேனல் ஒரிஜினல் சேனல்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி டயத்தில் தான் நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான்.